இதுல இன்னொரு பியூட்டியான சாட்சியை நம்ம வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ அப்படின்னு யார் சொல்றா? இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு சாட்சி என்னதுதான்? மனைவியோட சாட்சி தான். ஆமென். ஒருவேளை வெளியில எப்படி ஒரு பப்ளிக்ல தன்னுடைய கணவனை பத்தி மனைவி கிட்ட சாட்சி கேட்டோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ரிஷியேட் பண்ணி என் கணவர் வல்லவர் நல்லவர் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பேசிடுவாங்க. ஆனா இது வீட்டுல நடக்குது இந்த விஷயம். யோபுவுக்கு எல்லாமே அவர் அந்த இழப்பை சந்திச்சு அவருடைய என்ன சொல்றது சரீரத்துல வியாதிகள் வந்து அவர் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆன ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது யோபுவோட மனைவி வந்து சொல்றாங்க, நீ செஞ்ச பாவத்துலதான் இப்படி அனுபவிக்கிற அப்படின்னு சொல்ற மனைவிகளை நம்ம பார்த்திருப்போம். நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் அன்னையில இருந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், நீ கேட்கல, கடைசியில உனக்கு பாத்தியா இப்ப கடவுளே தண்டிச்சிட்டார். அப்படி சொல்லல யோபுவின் மனைவி. இன்னும் நீ உன் உத்தமத்துல உறுதியா நிக்கிறியா? இவ்வளவு பட்டுட்ட, இவ்வளவு ஆண்டவர் உன்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டாரு. இப்போ உனக்குன்னு அடுத்த வேலை சாப்பாடுக்குன்னு ஒண்ணும் இல்ல. உன் சரீரத்தை வைத்து அடுத்து சம்பாதிக்கிறதுக்கான பலன் ஒண்ணும் இல்ல. நீ யாருக்காக சம்பாதிக்கணும்னு நினைச்சு அந்த பிள்ளைகள் இல்ல. ஆனா இவ்வளவு சூழ்நிலைகள் நடந்ததுக்கு பிற்பாடும் இன்னும் உன்னால அந்த உத்தமத்தில் எப்படி உறுதியா நிற்க முடியுதுன்னு யோபுவோட மனைவி, இது அவங்க 2 பேருக்கும் நடக்கிறதான கான்வர்சேஷன் கேட்கறாங்கன்னா, அப்ப யோபு உத்தமத்துல உறுதியா இருப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிச்சிருப்பாருன்னு யோசிப்பாரு. அவர் எல்லாவற்றையும் இழந்ததுக்கு பிற்பாடு ஒருவேளை அவர் மனைவி கிட்ட புலம்பி இருந்தா அந்த மனைவி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஆமா அவர் சரி கிடையாது, அவர் அப்பவே எனக்கு டவுட் வந்தது, நீ டெய்லி பலி செலுத்த போகும்போதே எனக்கு வேண்டாம், இது வீண் செலவுன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? 4 பேஜுக்கு பேசி அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்னன்னே தெரியாம போயிருக்கும். ஆமென். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு பிற்பாடும் யோபு தன்னுடைய சரீரம் முடியல, தன்னுடைய பாக்கெட்ல 10 பைசா கிடையாது, தன்னுடைய வேலைக்காரர்கள், ஆடு இருந்தா தானே அதை மேய்க்கிற வேலைக்காரர்கள் இருப்பார்கள், இவரே இப்படி சரீரத்துல வியாதியோட பிரச்சனையோட இருக்காரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, ஏதோ தெய்வ கோபம் இவர் மேல வந்துருச்சுன்னு கூட இருந்தவர்கள் எல்லாம் ஓடுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? ரெடியா இருப்பாங்க. இவருக்குன்னு ஆறுதலுக்கோ ஆதரவுக்கோ யாருமே இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில உட்காருகிறான். உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சு அவன் தேவனை துதிச்சாரா இல்ல ஆராதிச்சாரா இல்ல தேவனே என்ன பாருங்கன்னு அப்படி மௌனமா உட்கார்ந்துருந்தாரா தெரியல. அந்த சூழ்நிலையை பார்த்துதான் யோபுவின் மனைவிக்கு ஒரு வெறியான ஒரு கோபம் வருது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த தெய்வத்தை பார்த்துட்டு நீ எப்படி உன்னால உட்கார முடியுது? இன்னும் நீ உன் உத்தமத்துல இருக்கிறியா? கர்த்தரிடத்துல நான் இந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உத்தமத்துல உறுதியாய் நிற்கிற யோபுவை போல உத்தமத்துல உறுதியாய் நிற்கிற ஊழியர்களை என் கண்கள் தேடி கொண்டு இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா?